பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுடைய வீடு கோவில் நிலத்தில் இருந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அறநிலையத்துறை அதிகாரிகளே நேரடியாக சென்று ஆய்வு பண்ணிருக்காங்க. அவருடைய வீடு உட்பட மொத்தமாக ஒரு 26 வீடு கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்துக்கணும்? அந்த இடத்தினுடைய மொத்த பரப்பளவில் திருக்கோயிலுடைய திருமண மண்டபம் ஒன்று 1 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பிலே அமைந்திருக்கின்றது. அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பில் 16 இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதில் முன்பகுதி சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு சொந்தமான இடம், அதில் பின்பகுதி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம். 2 துறையும் ஒருங்கிணைந்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த ஆக்கிரமிப்பு என்பது நேற்றைக்கு உருவான ஆக்கிரமிப்பு அல்ல. இது கிட்டத்தட்ட 2003ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உண்டான துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 6 முறை மாநகராட்சியுடனும் அந்த திருக்கோயில் இடங்களிலே இருக்கின்ற அந்த குடியிருப்புதாரர்களுக்கும் அவர்கள் மீது 78(78)B பிரகாரம் நடவடிக்கை எடுப்பதற்கு நோட்டீஸுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டு கூறுகின்ற அந்த நபர் பெயரில் அந்த இடமானது இல்லை. அவருடைய தந்தையின் பெயரில்தான் அந்த இடம் அந்த இடத்திற்குண்டான தகவல் இருக்கின்றது. அதுவும் 687 சதுரடி நிலப்பரப்பில் தான் அந்த இடம் அமைந்திருக்கின்றது. அதில் இன்னார் இனியவர் என்றுள்ள திருக்கோயிலுடைய நிலத்தில் சட்டத்திற்கு புறம்பாக யார் ஆக்கிரமித்திருந்தாலும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எந்நாளும் தயங்கக்கூடாது என்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் தான் இதுவரையில் திருக்கோயிலுடைய இடங்கள் 7000 கோடிக்கு அதிகமான நிலங்கள் இந்த ஆட்சியில்தான் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சட்டப்படி அந்த 16 குடியிருப்புகளையும் நியாய விலையின்படி அவர்களை வாடகைதாரர்களாக ஏற்பதா அல்லது அந்த இடத்திலிருந்து அவர்களை ஆக்கிரமிப்பிலிருந்து அப்புறப்படுத்துவதா என்று துறை சார்ந்து ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் மாநகராட்சியும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் இருப்பதால் அவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த பணிகளை விரைவாக முடிப்போம். இந்த இடத்தை பொறுத்தளவில் யாராக இருந்தாலும் திருக்கோயில் நிலங்கள் பாதுகாக்கப்படும் என்ற உறுதியை துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் வழங்குகிறேன்.